நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, அவ ஒருவேளை இப்படி இருந்தா என்ன பண்ணுவ? என் பொண்ணை நான் இப்படி எல்லாம் வளர்க்கவே இல்ல. சுமித்ராவோட மகளை பத்தி யாரும் எப்பவும் தப்பா சொல்ல மாட்டாங்க. தங்கம் வாங்கினதும் ட்ரெஸ் வாங்கினதும் பல பேருடைய மனசு உறுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. மானங்கெட்ட கல்யாணம், இது என்னுடைய கல்யாணம் நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏங்கா, நீங்க ஒன்றும் அப்படி இல்லைல்ல? நீங்க கல்யாணம் முடிஞ்சு போனப்போ உங்களுக்கு கம்மியா கொடுத்த நகையை கணக்கு போட்டு பலமுறை நீங்க அதை வாங்கியிருக்கீங்கல்ல. ஆஹா, நீ சும்மாலாம் போயிருக்க மாட்ட. ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு நீ வீட்ல இருந்து அங்க போயிருக்கிறது தான் உண்மை. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. யாருமே வேண்டான்னு நம்ம இங்க வந்துட்டு இப்ப நான் சொந்த காலில் நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம், உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். என் கூட நிக்க யாருமே இல்ல. அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்களும் யாருமே இல்லாத இந்த பாலா. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. எனக்கு என்னமோ அவ முன்னாடி போய் நிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. நாம தெரிஞ்சே அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணலல்ல. விதிப்படிதான் எல்லாம் நடக்குது. அப்படியே நீங்களும் நினைச்சுக்கோங்க. அவ சிரிக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடே. சந்தோஷத்தோட கல்யாண மண்டபத்துக்கு பாலாவோட கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு நிறைய தடவை நான் கனவு கண்டது உண்டு. அவ சந்தோஷமா நிறைஞ்ச மனசோட அவ புருஷனோட கைப்பிடிச்சு போறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போதில்ல. ஆனா அவ சந்தோஷமா இல்லைல்ல. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாயிடும். நீங்க வேணா பாருங்க, புருஷனோட அவ நம்ம வீட்டுக்கு வரும்போது நாமளே அதிசயமா பார்க்க போறோம். இவ்ளோ சீக்கிரம் ஒருத்தரால மாற முடியுமான்னு நாமளே அதிசயப்படுவோம். சரி, கூட்டிட்டு வா. முடிஞ்சுதாமா? முடிஞ்சது. ஜெயாக்கா இன்னும் வரலையா? அவ ரெடியாறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சப் பண்ணணும்னு அக்கா சொல்லிருந்தாங்க. ஓஹோ, அவ ரூம்ல இருக்கா, குழந்தை தூங்க வச்சிட்டு இருக்கா. ஓகேதான். இன்னும் கொஞ்சம் லைட்டா சிரிச்சீங்கன்னா பார்க்க சூப்பரா இருப்பீங்க. டென்ஷன் ஆகாம இருந்தாலே போதும். நான் அக்காவோட ரூமுக்கு போய் பார்த்துறேன். இங்க பாருமா, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பாரு. பழசு எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. அது உனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்குமே பொருந்தும். சொல்ல போனா இங்க கொஞ்ச பேருக்கு மட்டும்தான் நினைச்சது நடக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாம எதிர்பார்த்தது நடக்கலன்னு நமக்கே தெரிய வரும். உனக்கு நான் சொல்றது புரியுதா? உன் மனசுல வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேணுகோபால் கையால தாலி கட்டிக்க நினைக்க கூடாது. இனி உனக்கு எல்லாமே தாலி கட்டின புருஷன் மட்டும்தான். அதை தவிர நீ வேற எதை பத்தியும் நினைக்க கூடாது. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்லயே வச்சுட்டு போயிடு. இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது. இனிமே வரப்போறதுதான் உன்னோட உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில உன் மனசுல எந்த ஒரு களங்கமும் இல்லாம தான் நீ நுழையணும்.
உன் முகம் சிரிச்ச முகத்தோட இருக்கணுமா? ராகுகாலம் முடிஞ்சிருச்சு, வா போலாம். பாலா, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? சரிடா, தண்ணியும் சோறு இல்லாத ஊர்ல இருந்து தானே வராங்க. புது பொண்ணு படகுல வர்றதுக்கு பயப்படுறாளோ என்னவோ. எல்லா பயமும் இங்க வந்ததுமே தீந்து போயிடும்ல. அது என்னடி பொடி வச்சு இப்படி பேசுற? 6 வருஷத்துக்கு முன்னாடி நானும் புது பொண்ணா இந்த வீட்டுக்கு வந்து இறங்கினேன். இப்போ வேற ஒரு பொண்ணு, அதுதான் வித்தியாசம். நானும் படகுல வர ரொம்பவே பயந்தேன். எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் படகுலே ஏறி வந்தேன். அன்னைக்கு ஆத்துக்கு நடுவுல அந்த படகு மட்டும் முழுகி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்திருக்கேன். வாயை மூடிட்டு சுமாரு, அதான் உனக்கு நல்லது. உங்க பையன் கிட்ட சொல்லி என் நாக்க கொஞ்சம் அறுக்க சொல்லுங்க. அம்மா சொன்னாதான் பசங்க எல்லாத்தையும் கேட்பாங்களே. ஆம்பளைங்களை எதிர்த்து பேசினா அப்படிதான் அடிக்க செய்வாங்க. சதீஷ் கிட்ட நீ அடி வாங்குறதே நீ பேசுற பேச்சாலதான். என்ன பண்றது? அம்மாக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான நாக்கு கடவுள் தான் எனக்கு கொடுக்கவே இல்லையே. நீ இப்படி பொடி வச்சு பேசுறதெல்லாம் வர்றவகிட்டையும் சொல்லி கொடுப்ப போல இருக்க. நான் யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க வரவ எல்லாத்தையும் பார்த்து அவளே கத்துப்பா. ஏதோ ஒரு பாவப்பட்ட பொண்ணு, அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, அங்க பாருங்க, அவங்க வராங்க. நீ போய் விளக்கேத்தி வை, லேட் பண்ணாத. 5 நிமிஷத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. விளக்கு, மேலும் மத்தாலும் இது எல்லாத்தையும் வச்சிருக்கலாம்ல. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிற கடைசி நாள் தானே இன்னைக்கு. ரொம்பவே வெக்கப்படுறாள். ஆமா, படகுல ஏறினதுல இருந்து அந்த புள்ள தலகுனிஞ்சதா. இததான் ராதாக்கா போலியா வெக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க. பாலா நீ ஒன்னும் வெக்கப்படுறவங்க இல்ல. ஆமா, சொல்றது சரிதான். தாலி கட்டின புருஷன் பக்கத்துல உட்காந்து வரும்போது ஓ பொண்ணுக்கு அப்படியே வெக்க வரும் பாருங்க. நிறுத்திட்டேன். அதுல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா மருமகளா வருவான்னு நான் நினைச்சேன். அதுதான் கிடைச்சது. என்னமோ கையேந்தி பவன் சாப்பாடு தானே பிரபாகரா? எல்லாருக்கும் நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்னோட கல்யாணத்துல நான் மதிய சாப்பாடு போடுவேன். அதனாலதான் நான் ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இறங்கலாம்.
வாமா. நீ இப்பதானே முதல்ல படகுல ஏறி இருக்க. உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பயந்து போய் உக்காந்துருந்தா. இங்க பாருமா, இது ஒரு கிராமம். இங்க இருக்கிற ஜனங்க எங்கேயாவது போகணும்னா போட்டையும் படகையும் தான் பயன்படுத்துவாங்க. ஏண்டா சதீஷ், சிவராமா எங்கடா? கல்யாணத்தோட முழு பொறுப்பையும் மாமா ஏத்துக்கிற மாதிரி ரொம்பவே பில்டப் பண்ணாரு. ஆமா, அவர்தான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. நீ என்ன பண்ண? என் அண்ணன் இருந்ததுனால தான் இதெல்லாம் சரியா நடந்தது. அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு தண்டத்துக்கு. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்தையும் என் அண்ணன் தான் முன்னாடி இருந்து நடத்துறாரு. அவர் இல்லாம நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க போன உடனே அவரும் எங்க கூட வரதா தான் இருந்தது. அப்ப அவருக்கு ஒரு போன் வந்ததுனால உடனே கிளம்பி போயிட்டாரு. காசு சம்பாதிக்க வழி இல்ல, அதனால சிவராம அங்க போயிட்டான். காசு இல்லாம வாழ முடியுமா என்ன? அவர் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லையே. நல்லா வசதியா வாழணும்னு நினைப்பாரு. யாருக்கு எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் வீட்டு அடுப்பு எரியாம இருந்தது இல்ல. மாமா வராத கோவத்தை நீங்க அப்பா மேல கட்டாதீங்கம்மா. பாபாலா. வாமா. அனிதா, நீ நம்ம பாலாவுக்கு வீட்டை சுத்தி காமி. வா, அந்த பக்கம். அம்மா, நீங்க ஃப்ரை பண்றீங்களா? மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷா இருந்தா கூட பரவாயில்ல. சரிப்பா, நான் உடனே உனக்கு பண்ணி தரேன். செல்ல அம்மா. டேய் நீ வாடா. ஏண்டா நீ வரலையா? சும்மா பிக பண்ணாம வாடா. ஏன்டா இப்படி பண்ற? ஆமா, அது எங்கடா சுமேஷ்? பின்னாடி ரூம்ல இருக்கு. அதை குடிக்காம 4-5 மணி நேரம் கூட சமாளிக்க முடியாதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க, நீங்க இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அவன் என்ன நினைப்பா? ஆம்பளைங்க 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னு நினைப்பா. இங்க பாருங்க, வேணும்னா நீங்களும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போங்க. ஐயோ, எனக்கு வேணாம். ஆள வேணுங்கடா சாமி. டேய் நீ ஒரு ரவுண்ட் ஆடுறா, உனக்கு டென்ஷன் எல்லாம் குறையும். எனக்கு என்ன டென்ஷன்? வாங்க போலாம். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. எங்க போறானுங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. அட, என்னம்மா இப்படி தனியா நிக்கிற? கிச்சன் பக்கம் வந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி தனியா நிக்கணும்? இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க இங்க இருக்க சொல்லி. அனிதாவா? பேர் எனக்கு தெரியல. சதீஷோட பொண்டாட்டிமா, இந்த வீட்டு மூத்த மருமக. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அவ ராசி இல்லாதவ. நான் தான் இந்த வீட்டுக்கு அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ செய்யற தப்பெல்லாம் நான் மன்னிக்கிறேன். இது பாரு, அவகிட்ட ரொம்ப நெருங்கி பழகாத. மானம் மரியாதை அந்தஸ்து எதுவுமே இல்லாதவ அவ. என் சதீஷ பத்தி எப்பவும் தப்பா தான் பேசிட்டு இருப்பா. அனிதா சொல்ற எதையும் நம்பாதம்மா. வாயை திறந்த ஒரே பொய் தான். சில சமயம் என்ன பத்தியே குறை சொல்வானா பாத்துக்கையே. நீ எதையும் காது கொடுத்து கேட்காத. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. அவ ஏதாவது சொன்னான்னா நீ என்கிட்ட வந்து சொல்லிடு. உனக்கு தான் நான் இருக்கேன்ல. எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க? நீ என் கூட வா. கிச்சன்ல போய் என்னன்னு பாக்கலாமா? வேணும் சதீஷும் என்ன வேணும்னு கேக்குறாங்களோ உடனே செஞ்சு கொடுக்கணும். இன்னையில இருந்து கிச்சனோட பொறுப்பை பாலா கிட்ட தான் கொடுக்கற. பேசுறதுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லாதனாலதான் இப்படி முடிச்சிட்டு இருக்க. வா, என் கூட வா. என்ன அனிதா, பாலாவை தனியா விட்டுட்டு வந்துட்ட? பாவம், ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருந்தா. தனியா இருந்தா உடனே உங்க பையன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அவரை தவிர வேற யார் இவகிட்ட போய் பேசுவா சொல்லுங்க? தாலி கட்டிட்டு பொண்ணு வீட்டுல வந்து விட்டதும் உடனே சரக்கடிக்க போயிட்டாங்களா?
நீ வேணுவை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. ஆ, நான் மட்டும் இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அது நடக்காம இருக்காதுன்னு அம்மாக்கு தெரியும்ல. நீ என்ன மீனை கருகாம பாரு, பாதி வெந்தவன திருப்பி போடு. கருகுனா சதீஷுக்கு பிடிக்காது. இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க வந்து 6 வருஷம் ஆயிடுச்சுல. ஓ, நீ இந்த வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ஓஹோன்னு வந்திருக்கோம். சிக்கனை வெளியே எடுத்து வச்சியா? அதோ அங்க இருக்கு பாருங்க. அப்ப நீ போய் கட் பண்ண. நீ செய்யற வேலைய பாலா செய்யட்டும். சரியா? நீ ஆரம்பிமா. வேணு சதீஷும் உடனே வந்துருவாங்க. இங்க வந்த உடனே ஆரம்பிக்கணுமா கிச்சன் வேலைய? நாளைக்கு செஞ்சா போதாதா? நான் பண்றேன்க்கா, கொடுங்க. அதை எடுத்துருமா. பாதி வெந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். தேவைப்பட்டா பச்சை மீனை சாப்பிட கூட இங்க தயாரா இருக்காங்க. அட என்னாச்சுமா? என்னாச்சுமா பாலா? என்னாச்சு? இந்த வாசனை உனக்கு பிடிக்காதா? மத்தியானம் சாப்பிட்டது ஒத்துக்கலையா? எனக்கு இந்த மீனோட வாசனை பிடிக்கல. அதானா இது? உங்க வீட்ல எப்பவும் மீன் பொரிக்க மாட்டீங்களா? எப்பயாவது ஒரு தடவை. இருந்தாலும் கறியும் மீனும் வாங்குற அளவுக்கு உங்க வீட்ல வசதி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை கூடவா வாங்க மாட்டீங்க? இருக்கலாம், உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தானே. உங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் தான் பாலா. இந்த ஒரு மீன் சந்தையும் மட்டன் கடையும் ஒண்ணு சேர்ந்த இடம்னு நீ நினைச்சாலே போதும். மீனும் மட்டனும் இல்லாம இங்க யாரும் ஒரு நேரம் கூட சாப்பிடவே மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் தொழில். எல்லாரும் மீன் பிடிப்பாங்க, அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? பாலா, நீ வெளியில போய் கொஞ்சம் ஃப்ரீயா இரு, உனக்கு வாந்தி வராம இருக்கும். போ. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிச்சனுக்கு வந்துடணும். சரியா? போ. என்னடி? மீன் கருகுது. திமிரு பிடிச்சா. அக்கா, இங்க என்னதான்க்கா நடக்குது? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாக்குறதுக்கே பயப்படுறியா? இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன் பாலா. உனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் தெரிய போற விஷயத்த நான் மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்? உனக்கு ஏதாவது சந்தேகத்தை கேக்குறதா இருந்தாலோ சந்தேகத்தை சொல்றதா இருந்தாலும் நான் இருக்கேம்மா. உன்னுடைய சொந்த அக்கா மாதிரி நீ என்ன நினைச்சுக்கோமா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது இதே மாதிரி பிரச்சனை தான் எனக்கும். ஆறுதலா என்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்ல. புருஷனை கடவுளா நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகமே வேறதான். இந்த ஊர்ல பண்டிகை எதுவுமே இல்லாத அப்போதான் அப்பா வீடு ஞாபகம் வரும். ஒரு மருமக வீட்டுக்கு வந்த உடனே சண்டை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு மாமியாரு. போதுமா. தண்ணில இருந்து கரைக்கு வந்த மீனோட நிலைமை தான் நம்ம நிலைமையும். நம்மளுடைய மனசும் உடம்பும் அடி வாங்க ரெடியா இருக்கணும். ஆனா நம்ம யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நம்மளுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல. நம்ம எப்பவுமே தனியாலதான் இங்க நிக்கணும். போதுமா, நான் அதிகமா சொல்லி உன்னை பயம்படுத்த விரும்பல.
திடீர்னு என் ரூம்குள்ள வந்த அப்படியே லைட்டா வெளியே சுத்தி பார்த்துட்டு வந்துக்கலாம்ல. இல்ல நான் கிச்சனுக்கு போயிருந்தேன். தெரியும், கிச்சன்லயும் பெட்ரூம்லயும் தான் புருஷனுக்கு பொண்டாட்டியால காரியம் நடக்கணும். சரி வா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சரக்கு அடிச்சிட்டு வந்துட்டீங்களா? லைட்டா தான், ரொம்ப கம்பல் பண்ணாங்க அதான். இருந்தாலும் இன்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு தானே. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எல்லாரும் குடிப்பாங்க. நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு லைஃப சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே குடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாதுன்னு ஆம்பளைங்களுக்கு மூக்குனாங்கயிறு போடுறது நல்ல பொண்டாட்டிங்களுக்கு அழகே இல்ல. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. குட். தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, ஆலோசிக்க கூடாது. அதுதானே நல்லது. வா. பாலா, லாஸ்ட் டைம் வரப்போ கம்பெனி கொடுக்க உங்க மாமா தானே இருந்தாரு. அதான் சிவராமன் மாமா. நம்ம மாமா தான், செம்ம காமெடி. 4 லாட்ஜ் உள்ள போச்சுன்னா செம்மையா பாடுவாரு, கேட்கவே சந்தோஷமா இருக்கும். இந்த சரக்குக்கு முன்னாடி எனக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சொந்தம், பந்தம் இப்படி எந்த வித்தியாசம் இல்ல ரோனி. அதுதானே சமத்துவம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா, நீ சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கலையே சுபேஷ். இந்த கதை முழுசா முடியணும்னா எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். நான் ஆஷாவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டா நீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதுல சந்தேகம் என்னடா இருக்கு சுமேஷ்? நான் கல்ஃபுக்கு போறதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன். நீ கூப்பிட்டா அவ இங்க வருவான்னா அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபேக்டரி வச்சிருக்கிறவனோட ஒரே ஒரு பொண்ணுன்னு நீ சொன்னல, அப்படின்னா அவள் அப்பங்கையில் கண்டிப்பாக காசு வச்சிருப்பான். நீ அவளை விட்டுறாத. வா வா வா. நீ எப்படி உட்காரு, எனக்கு வேண்டாம். நான் இனிமே குடிக்க போறதில்ல. ஏன்டா அப்படி சொல்ற? கல்யாணம் ஆன ஒரே நாள்ல இப்படி மாறிட்டியே. ஹேய், அது குர்ரா, இப்படி கொஞ்சம் வெளிச்சத்துல வந்து நெல்லு பாலா. இவங்க எல்லாரும் முகத்தை பார்க்கட்டும். நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? இவங்களை இங்க விட்டுட்டு நீ பூனேல போய் எப்படா நிம்மதியா வேலை பார்ப்ப? நீ கல்ஃப்ல வேலை பார்க்குற, வேணும் அங்க வேலை பார்க்கல. பொண்டாட்டிய பார்க்கணும்னு நினைச்சா 1 ஹவர்ல வந்துடலாம். என்ன வேணும்? நீ சொல்றது சரிதான். பாலசுதாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாலாவோட அப்பா குடிக்க மாட்டாருன்னு தோணுது இல்லையாமா? அவர் கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததா கேள்விப்பட்டேன். அவரும் நம்மள மாதிரி தான் இருப்பாரு போலியே. அது என்னமோ செக்கு கேஸோ என்னமோ தெரியல ரோனி. அப்படின்னா அவரு சரக்கு அடிக்காமையே எல்லாரையும் ஏமாத்திருக்காரு போலயே. சரி பாலா, நீ போமா. நில்லு பாலா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணதானே உன்னை வர சொன்னேன். இன்ட்ரோ பண்ணிக்கிட்டியா நீ? இவன் சுபேஷ் கல்ஃப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் மது இங்க சர்வீஸ் போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இதோ இவன் ரோனி. நான் சதீஷ்குமார், அதாவது இவனோட இல்ல இவனோட சொந்த அண்ணன். அப்புறம் இவன் சுபேஷ், இவனோட சொந்த தம்பி. சரி நீ போ, நான் வரேன். அடிக்க மாட்டேன்னு சொன்ன. நல்லா அழகான பொண்ணா பிடிச்சிருக்கிறியே.
தாத்தா கூப்பிடுறாருல, போடா தங்கம். ஓய்யோ போலையா? தூக்கம் வந்துருச்சு போலப்பா, அதான் வரமாட்டேங்கிறா. இந்த வயசுல இவ்வளவு விட சுட்டியா இருந்தா நம்ம பாலசுதா. அதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சின்ன வயசுலயும் அவளுக்கு பிடிச்சத நீங்க எதுவும் செஞ்சு கொடுக்கவே இல்லைல்ல? பெருசாவும் எதுவும் பண்ணல. எல்லாரோட ஆசையும் நிறைவேற்ற முடியுமா என்ன என்னால? அவளுக்காக நான் என்னதான் பண்ணாம இருந்தேன் பாருங்க. இப்ப கல்யாணமே வேண்டான்னு தான் பாலா சொல்லிட்டு இருந்தா. அதை நான் முழுக்க முழுக்க ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட கடமையை நான் முடிக்கணும்ல. கடமையை முடிக்கிறதுக்காக நாம யாரோ ஒருத்தரோட தலையில கட்டி வச்சிட்டோன்னு பாலா இப்பவும் நினைச்சிட்டு இருக்கா. நான் என்ன தெரியாதவனுக்கு கட்டி வச்சு அவ லைஃபை பாழாகிட்டேன்னா என்ன? நமக்கு இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு நல்லா சந்தோஷமா தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். சொல்றதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ அவங்க நடவடிக்கை பார்த்தா சந்தேகமா இருக்குப்பா. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே தோணுது, நம்ம என்ன இங்க ராஜா மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஏண்டா அவங்களுக்கு என்ன? இந்தாங்க, அஜய் சொன்னது உண்மைதானே. அவங்க எல்லாரும் தங்கறதுக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நமக்கு தான் அது இல்லையே. நானும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணன் தம்பி 3 பேரும் ஒன்னா தானே தங்கிட்டு இருக்காங்க. வீடு வேணுக்கு தான் கிடைக்கணும் எப்படி உறுதியா சொல்றீங்க? வீடு வேணு பேர்ல தான் இருக்கான். கல்யாணத்தை பத்தி பேச வந்தப்போ அவங்க தான் அதை சொன்னாங்க. அவங்க சொன்னதான் நமக்கு தெரியும். ஆனா ஆதாரம் எதுவும் பார்க்கல. எல்லாரும் எப்பவுமே உண்மையை சொல்லுவாங்களா என்ன? எனக்கு ஒன்னும் அவங்க மோசமான ஆளுங்களா தெரியல. கல்யாணத்துக்கு வந்தப்ப வேணுவோட அண்ணனும் தம்பியும் மாமாவும் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. வேணுக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படியெல்லாம் குடிச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு யாராவது வருவாங்களா? வேணு அவ்வளோ மோசமானவரா என்ன? நீங்க அவரை பத்தி நல்லா விசாரிச்சீங்களா இல்லையாப்பா? நான் எதுவுமே விசாரிக்காம பாலாவை அப்படியே யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த வீட்டுக்காரங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. வேணும் அப்படி இல்லைன்னா அது பாலா செஞ்ச பாக்கியம். பாருங்க, உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். பணத்துக்காக அப்பா ஓடி ஓடி அலைஞ்சதையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் காசு கடன் வாங்கினதையும் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப அசிங்கமா போச்சு. அதையும் அவங்க பாத்துக்கிட்டே தானப்பா இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதையும் சொல்லி பாலாவை குத்தி காட்டுவாங்க. இப்ப எல்லா பள்ளியும் ஏன் மேலதானே சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் சொல்லப்பா. ஓ ஓ ஓ இதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பாலா நிம்மதியா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். பாத்துமா, அதுதான் நமக்கு முக்கியம். கிருஷ்ணா, இதெல்லாம் முடிஞ்ச கடைசியா நான் உன்கிட்டயே வந்துட்டேன்ல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்கிட்ட நான் வேண்டிக்கிறது இந்த வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா போதும் கிருஷ்ணா. கண்டிப்பா அமையும். கதவை சாத்தி தாப்பா போட்டாச்சு. இனி இது நம்மளோட உலகம். வாட்சிலோ வந்து வைக்கப்பட முடியும். உட்காரு. நான் சொல்றத உடனே கேட்கறது தான் எனக்கு பிடிக்கும். வந்து உட்காரு. ஏய் பாலசுதா, பயப்பட வேண்டாம்.
என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க எது கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஏய், ஏதாவது கேளு. பாலா, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு இன்னும் பயம் போகலையா? ஓ, நான் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூப்பிட்டு போய் இன்டர்வியூ பண்ணது உனக்கு பிடிக்கலையா? சாரி. அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை. பாலா, இனி நீ வாழ போறது இங்கே தான். அப்படி இருக்கும்போது எங்கத்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் லீவில் வரும்போது தான் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிப்போம். உன்னை ரூமில் உட்கார வச்சுட்டு நான் அவங்கள பார்க்க போனா அவங்க எல்லாரும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ ஒரு பெரிய திமிரு பிடிச்சவன் இல்லையா? என்ன பாலா அப்படி பார்வை பார்க்குற? நீ இன்னும் கூப்பிட்டது எனக்கு பிடிக்கலையா? நான் அப்படிதான், ரொம்ப பிடிச்சவங்கள நீன்னு தான் கூப்பிடுவேன். வயசுல பெரியவங்கள இல்லை, சின்னவங்கள. உனக்கு இது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து போல நாம வேற ஏதோ டாபிக் பேசிட்டு இருந்தோம்ல, அன்பு. அதான், எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் அன்பை வாரி வாரி கொடுப்பேன். அதனால காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, சப்ளையர். நஷ்டத்தை பார்க்காம தேவைப்படுற எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குற ஒரு சப்ளையர். உனக்கு அந்த மாதிரி பேர் தான் இருக்கா? ஓமா கொட்டா இல்ல முட்டை கண்ணி அந்த மாதிரி ஏதாவது? உன்னை பார்த்து யாருமே அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் நிறைய பேரை பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீதான். காரணம் என்னன்னு கேளு. பேச மாட்டேன்னு வருதா இருக்கியா? நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சந்தோஷம். எப்பயாவது நீ வாயை திறந்தியே. நான் இப்படிலாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உன்னோட மூட மாத்துறதுக்காகத்தான். சடனா பழக்கமே இல்லாத இந்த வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கலாம். அது வந்து எனக்கு லீவு ஒரு வாரம் மட்டும்தான். உன்னோட இந்த அழகான சிரிப்பும் நிலா மாதிரியான முகமும் ஆப்பிள் மாதிரியான கண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல உன்னை பார்க்க வந்தப்ப இந்த வேணுகோபால மயக்கினது அதுதான். வேணுகோபால் தானே சப்ளையர்? டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அன்பை வாரி வாரி கொடுத்ததுனால வந்த பேர் தான் சப்ளையர். அந்த மாதிரி நீ யாருக்காவது அன்பை கொடுத்துருக்கியா? நீ யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு கேட்டேன். வேணுகோபால, நாங்க கிளம்புறோம். அப்படியே கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு போ. மட்டனும் மீனும் செய்யற பாத்திரத்தை நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவு, அதான் நல்லது. நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது விழுந்து புரண்டு எழுந்து வந்தவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க. என்ன சொன்னாலும் உன் திமிர்த்தனமான பேச்ச நிப்பாட்ட மாட்டேல. எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாவே பேசிட்டு இருப்பியா? இங்க எல்லா வேலையும் நேரங்கால பார்த்து தான் நடக்குதா? ஒரு வேலைய சரியான டைம்ல முடிக்கிறது தான் ஒரு பொண்ணோட திறமையே. இந்த வீட்ல எந்த பொண்ணுக்கு திறமை இருக்குன்னு பார்த்தா அது உங்களுக்கு மட்டும் தானே. இனிமே நீயும் புது மருமகளும் சேர்ந்து அவங்க சாமர்த்தியத்தை காட்டுங்க. புதிய மருமக எத்தனை நாளைக்கு தான் உயிரோட இருப்பா? அவளுக்கு என்ன ஆச்சு? உங்களுடைய தங்கமான பையன் கிட்ட தானே அந்த பாவப்பட்ட பொண்ணு மாட்டி இருக்கா. குரங்கு கையில பூமாலை கிடைச்சது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரிதான் பாலாவோட நிலைமையும். பூக்களுடைய நிறம், மனம், அதோடைய அழகு இதெல்லாம் குரங்குக்கு புரியுமா என்ன?
அது பூமாலையே பிச்சு எரிஞ்சிடும். இது ஒன்னும் பழைய காலம் இல்ல. கொடுமையை தாங்க முடியாம அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்ன ஆகும்னு தெரியும்ல. உங்க பையனையும் உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. என்னால செய்ய முடியாத வேலைய இன்னொரு ஆள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத பாரு, பாத்திரம் அப்படியே கிடக்க. என்னால அவ்வளவுதான் முடியும். வேணும்னா நீங்களே கழுவிக்கோங்க. அடங்கப்படாரே. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டன்னு. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. நீ தூங்கி இருப்பன்னு நான் நினைச்சேன். வா அந்த உட்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பி வைக்க போயிருந்தேன். பாலா, நீ தப்பா எதுவும் நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கட்டாயப்படுத்தும் போது என்னால் ஓடி ஒழிய முடியாது. எனக்கு இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் என் அண்ணன் தம்பிங்க தான் எல்லாமே. அவங்க கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். நான் பண்ணனதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பழகி போச்சு. இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள் இருக்கிறதால நீ என்னை மன்னிக்கலாம்ல? ஓ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? நாம பேச்ச எங்க விட்டோம்? நீ யாரையாவது காதலிச்சியான்னு கேட்டேன். அங்கதானே? யாரையுமே காதலிக்கலன்னு சொன்னா அது மிகப்பெரிய பொய்ன்னு அர்த்தம். வளர்ந்ததும் படிச்சதும் கான்வென்ட்ல ஒண்ணும் இல்லைல்ல. இந்த வயசுல எல்லாருக்கும் காதல் வர்றது சகஜம் தானே. சினிமாவில் நடிக்கிறவங்களோடவும், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களோடவும், கதை எழுதுறவங்களோடவும், சில நண்பர்களோடவும், பக்கத்து வீட்டுக்காரங்களோடவும், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும், நாம டிராவல் பண்ற பஸ் பேசஞ்சர்ஸோடவும், கண்டக்டர்ஸோடவும், நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களோடவும், இப்படி பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. இதுக்கு இடையில யாரு மேலேயும் உனக்கு லவ் வரலன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? எந்த காலத்துல உங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ அதேதான் எனக்கும் தோணுச்சு. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் இந்த விஷயத்துல எப்பவுமே உண்மைதான் சொல்லுவாங்க. உன்னோட பதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ ஒண்ணு கேளு. நான் ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணேன். நான் கூப்பிட்டா அவ எங்க வேணாலும் வர தயாரா இருந்தா. என்ன அவ்வளோ பிடிக்கும். நாங்க ஒரே ரூம்ல ஒன்னா சேர்ந்து பல நாட்கள் தங்கி இருந்திருக்கோம். நீ என்ன சொன்ன? என் வாழ்க்கையில் இருந்த மாதிரியே உன் வாழ்க்கையில் இருந்திருக்குன்னு. அப்படின்னா இதே மாதிரி உன் வாழ்க்கையில நடந்திருக்கா? சொல்லு. என் வாழ்க்கை மாதிரி தான் உன் வாழ்க்கைன்னா நீ யார் கூடயாவது போய் தங்கி இருக்கியா? என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி ஏன் பேசுன? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணாத ஆண்களோ பெண்களோ இருப்பாங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அப்படின்னா
உனக்கும் காதல் வந்திருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது உங்க வாயிலிருந்து வந்துருச்சுல்ல. உறவுகளை கட் பண்ணி அனுப்பணுன்ற எண்ணத்தினால தான் அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. இவ்வளோ நேரமாகியும் பாலா அங்கே போய் சேஃபாக சேர்ந்துட்டாளான்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல. மனோஜ், இந்த விஷயத்தை பேச இதான் நேரமா? இந்த டைம்ல தான் நம்ம சண்டை போடணுமா? ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்க எவ்வளவு கோபப்படுறீங்க? நீங்க கிளம்புங்க. என் பொண்ணுகிட்ட எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக யாரோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. இப்போதானே உன்னோட நகை மொத்தத்தையும் அத்தை கிட்ட கொடுத்தேன். இனிமே அது உனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட எண்ணத்தை அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு பீனுவோட பேச்சு. நம்ம சைட்ல இருந்து அங்க யாராவது போறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை போல இருக்கு. நீங்களா எதையாவது நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரக்க பத்தி பேசினாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒரு முழு குடிகாரனை தானே உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.